கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். Z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஏங்கிறது தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இதை ரிமூவ் பண்ணாலே நமக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இசட் இருக்குது, டோ இசட்டை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டோ இசட் பை டோ எக்ஸ். ஏயை பண்ணும்போது என்ன ஆகும், அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம வச்சிருப்போம். எக்ஸை பண்ணும்போது 1 ஆகும், ஒய்யை பண்ணும்போது 0 ஆயிடும். அப்போ நமக்கு ஏ ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸ்னே கிடச்சிது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலே ஆன்சர் வந்துருது. டோ இசட் பை டோ எக்ஸ் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா பி ஜென்ரல் நோட்டேஷனே இருக்குது. டோ இசட் பை டோ எக்ஸோட ஜென்ரல் நோட்டேஷன் பி, டோ இசட் பை டோ ஒய்யோட ஜென்ரல் நோட்டேஷன் கியூ, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் டி எஸ் அப்படின்னு ஜென்ரல் நோட்டேஷன் இருக்குது. அந்த ஜென்ரல் நோட்டேஷனை நம்ம இதில் போட்டோம்னா டோ இசட் பை டோ எக்ஸுக்கு பி எக்ஸ் பி ப்ளஸ் ஒய் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் ஒன், இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இசட் ப்ளஸ் பி ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். இப்போ ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது, ஏ ஒன்று இருக்குது, பியும் இருக்குது. இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம். அப்போ ஏ வச்சுக்கிட்டோம், டோ இசட் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் 0 ஆயிடுது, ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு எக்ஸை பண்ணும்போது 1 ஆகுது, ப்ளஸ் ஒய்யை பண்ணும்போது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால அது 0 ஆயிரும். இப்போ நமக்கு ஜென்ரல் நோட்டேஷன் டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ ஏ பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும், இதில் ஒரு ஏ கேன்சல் ஆகி பி ஈக்குவல் டு ஏ கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு பி ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிருக்கு. அகைன் டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும், ஏ டோ இசட் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ ஒய் ப்ளஸ் பியை பண்ணும்போது 0 ஆயிடுது, ஏ ஸ்கொயர் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இந்த டேர்மும் 0 ஆயிரும், ப்ளஸ் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 1. ஓகேவா, அப்போ டோ இசட் பை டோ ஒய் நோட்டேஷன் என்னது கியூ. அப்போ ஏ கியூ ஈக்குவல் டு 1, கியூ ஈக்குவல் டு என்ன வருது 1 பை ஏ வருது. நமக்கு ஏ ரிமூவ் ஆகணும், இந்த ஈக்குவேஷனில் ஏயும் பியும் ரிமூவ் ஆகணும். ஆல்ரெடி பிஏ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாலே 0 வந்துருது, அதனால பி நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஏயை தான் ரிமூவ் பண்ணணும். நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு, பி ஈக்குவல் டு ஏ கிடச்சிருக்கு, பி ஈக்குவல் டு 1 பை ஏ கிடச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டுலேருந்து எப்படி கேன்சல் பண்ண முடியும், டிவைட் பண்ணால் கேன்சல் பண்ண முடியுமா, ப்ளஸ் பண்ணால் கேன்சல் பண்ண முடியுமா, மைனஸ் பண்ணால் கேன்சல் பண்ண முடியுமா, மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ பி மல்டிப்ளை கியூ, அப்போ ஏ இன்ட்டு 1 பை ஏ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 1 ஆன்சர் கிடைக்கும். அப்போ நமக்கு பியையும் யூவையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ ரிமூவ் ஆகுது. அப்போ அதான் ஆன்சர். பிக்கு நமக்கு என்ன நோட்டேஷன், டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 1.